இந்த போட்டோல இருக்கவரோட பேரு ஹஃபீஸ் அல் ஆசாத். இவர் ஒரு சிரியன் டிக்டேட்டர். இந்த உலகத்துல வாழ்ந்த 50 கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் 19வது பிளேஸ்லயும், எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ்ல இவர் செகண்ட் பிளேஸ்லயும் இருக்காரு. அக்டோபர் 6, 1930 அப்போ சிரியால பிறந்த இவர் 1946ல அரப் நேஷனலிஸ்ட் பார்ட்டியான பாத் பார்ட்டில ஜாயின் பண்றாரு. அந்த பாத் பார்ட்டி 1963ல சிரியாவோட பவருக்கு வராங்க. அடுத்த 3 வருஷத்துல ஒரு மிலிட்ரி கூப்பை நடத்தி சிரியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகிறாரு ஹஃபீஸ் அல் ஆசாத். அதுக்கு அடுத்த வருஷம் 1967ல அரப் கண்ட்ரீஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் 6 டே வார் நடக்குது. அதுல இஸ்ரேல் ஜெயிக்கிறாங்க. 2800 சிரியன் சோல்ஜர்ஸ் அதுல இறந்து போறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் ஹஃபீஸ்க்கு கெட்ட பேரை கொண்டு வந்து சேர்க்குது. அடுத்த 3 வருஷத்துல இன்னொரு மிலிட்ரி கூப்பை நடத்தி சிரியாவோட பவரை கேப்சர் பண்றாரு. 1971 மார்ச்ல ஒரு அத்தாரிட்டோரியன் ரூலை கொண்டு வந்து சிரியாவோட பிரசிடென்டா பதவி ஏற்றுக்கிட்டு சிரியாவோட கான்ஸ்டிடியூஷனையே மாத்துறாரு. 6 டே வார்ல இஸ்ரேல் கிட்ட இழந்த இடத்த மீட்டெடுக்கணுன்றதுக்காக 1973ல ஈஜிப்ட் கூட அலையன்ஸ் வச்சுட்டு யோம் கிப்பு வார்ல இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா சண்டை போடுறாங்க. அந்த வார்லையும் எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. ஆனா 3800 சிரியன் சோல்ஜர்ஸ் இறந்து போறாங்க. 1976 டைம்ல லெபனான்ல சிவில் வார் நடந்துட்டு இருந்தது. அந்த சிவில் வாரை யூஸ் பண்ணி லெபனானை சிரியா தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வந்து லெபனான் சிவில் வார்ல ரிசல்ட்டே வரக்கூடாதுன்றதுக்காக சிரியன் ட்ரூப்ஸை லெபனான் சிவில் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாரு. அந்த சிரியன் ட்ரூப்ஸ் வந்துட்டு 2 சைடுமே சண்டை போடுறாங்க. இதனால அந்த சிவில் வார்லயும் ரிசல்ட்டே கிடைக்கல. லெபனான் சிவில் வார்ல மொத்தமா 1,50,000 பேருக்கும் மேல இறந்து போறாங்க. அதுல 15,000 சிரியன் சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க. 1980ல முஸ்லிம் பிரதர்ஹுட்டை சேர்ந்தவங்க இவர் அசாசினேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருது. அடுத்த 2 வருஷத்துல அந்த முஸ்லிம் பிரதர்ஹுட்டை கம்ப்ளீட்டா அழிக்கணுன்றதுக்காக அவங்க இடத்தை சரவுண்ட் பண்ணி 40,000 பேரை போட்டு தள்ளுறாங்க. 1984ல இவரோட சொந்த தம்பியான ரிஃபாத் அல் ஆசாத் வந்துட்டு இவருக்கு அகைன்ஸ்டா ஒரு கூப்பை நடத்துறாரு. பட் அதுவும் ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருது. இவரோட பீரியட்ல சோவியத் யூனியன் கூட தான் டைஅப்ல இருந்தாரு. அதே டைப்பா 1990ஸ்ல ரஷ்யா கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போயிட்டு இருந்தாரு. இவரோட சக்சஸரா இவரோட எல்டர் சன் தான் வரணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த எல்டர் சன் வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனனாலேயே இவரோட யங்கர் சனை இவரோட சக்சஸரா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாரு. ஜூன் 10, 2000ல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. இவரோட கொடூரமான ஆட்சியில சோல்ஜர்ஸ், சிவிலியன்ஸ் சொல்லி சிரியன்ஸ் மட்டுமே 80,000 பேர் இறந்து போயிருக்காங்க. என்னோட அடுத்த வீடியோல இன்னொரு டிக்டேட்டரை பத்தி நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.